அண்ணே கவிஞர் அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம இந்த ரோட்டாண்ட போய் ஒரு சாயம் பிடிச்சு சொல்றோமா? ஏப்பா இந்த வார்த்தையை நான் வேற ஒருத்தர் சொல்லில கேள்விப்பட்டிருக்கேன். ரோட்டாண்டா வாமா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அந்த ரோட்டாண்ட கிங்க பத்தி தான் நான் பேச போறோம். அந்த ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அதாவது இப்ப சமீப காலமாக வந்து அவரோட பேச்சுக்கள் வந்து மீடியாக்கள்ல வந்து எதுனாலும் டக்குன்னு வந்து மீடியாக்களை கிளாஸ் ஆயிட்டு டக்கு டக்குன்னு பேசிட்டு போவாரு. கொஞ்சம் ஒரு 20 நாள் கேப்ல ஒரு ஆளையே காணாம தான். ஏன்னா அவர் செஞ்ச செய்கை அப்படிப்பா. ஆமா, கொஞ்சம் நஞ்சமான செய்கை அவர் பண்ணாரு. என்ன 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 நான் ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். அவர் ஒரு பேட்டியில, அதாவது தற்போது பேட்டியா இல்ல பழைய பேட்டியான்னு தெரியல, நான் வந்து 12 வருடங்களா முடிசூடா மன்னனா இருந்தேன், என்னோட தோல்விக்கு முக்கிய காரணமே பிஜேபி தான். ஏப்பா அவருக்கு மண்ணில முடியே கிடையாது, முடி சூடா மன்னன். சூடா மன்னன். ஆமா, அது வந்து அந்த தோல்வியை வந்து இனிமேல் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சுச்சுன்னா நான் கட்சியில இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவர் எங்க போனாரு, ஏன் ஆளக்கணும்ன்ற தகவல் நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். இன்னைக்கு வேற அமித்ஷா அவர் வர்றாரு, ஏதாவது தொடர்பு இருக்கா? தம்பி நீங்க அந்த ராயபுரம் மைனரை பத்தி தானே பேசுறீங்க? அதே மைனர் தான். ஆமா ஆமா, அவர் சொன்னாரு. ஆனா இங்க இருந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் நேரா பிளைட்டை விட்டு டெல்லியில இறங்கி பல பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. அந்த சோகம் தாங்க முடியாம அவர் ஒருவேளை ஏதாவது பண்ணிக்கிட்டாரோ அப்படி இருக்குமோ? இல்ல, அவர் வந்து அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அண்ணாச்சி இல்ல, அவர் ரோசாக்காருப்பா. அவர் சொன்னா செஞ்சிருவாப்ல. ஆமா ஆமா, அவருக்கு ரோசா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. சரி சரி, அந்த ரோசா இல்ல வேற எந்த ரோசா? ரோசாப்பு ரவிகேகாரி.